இந்த நிறைய பேர் கேட்குற ஒரே விஷயம் இதுதான். எல்லாரும் இது பேஷன் அது பேஷன் சொல்லிகிட்டே இருக்காங்களே, எனக்கெல்லாம் பேஷனே இல்லையா, எதுதான் பேஷன், அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு டைமில் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்போ ஒரு சோறு தண்ணி இல்லாமல் நைட்டும் பகலுமா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோலாம் கஷ்டப்படுவேன். அதை கஷ்டப்படுவேங்கிற சொல்கிறது வந்துட்டு வாய்க்கான சொல்கிறதே தவிர அந்த கஷ்டம்லாம் எனக்கு கஷ்டமாகவே தெரியாது. சுற்றி இருக்கிறவங்க தான் ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறானே, வீட்டில் அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் வந்து நமக்கு வந்து அந்த கஷ்டமே தெரியாது. அப்படி எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறப்ப ஒரு ஃபுல்ஃபில்லாக 24 hours 48 hours எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி சலிக்காமல் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயம் இருக்குதோ அதுதான் ஒரு பேஷன். காசுக்காகவோ இதுக்காகவோ இல்லாமல் ஒரு திருப்தி ஒன்று கிடைக்கும், ஒரு சலிக்காமல் எவ்வளோ நேரம் பண்ணலாம். அது நிறைய பேர் வந்து அட்ராக்ட் ஆகிங்க, ஒரு 2-3 விஷயம் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம், ஆனால் வந்து அவங்க ஃபுல்ஃபில்லாக உங்களால் பண்ண முடியாது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணோன்னே சரி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பேஷன் கிடையாது. எந்த ஒரு ஒர்க்குக்காக டைமே தெரியாமல் ஒர்க் பண்ணி அந்த வேலையை முடிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் பேஷன். அப்படி உங்கள் பேஷனை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறையா விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறையா வேலை பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு ட்ரையல் எரர் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போனா வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்கள் பேஷனை கண்டுபிடிக்க